ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமஸ் அரசுபாய் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப ஸ்பைசியான ஒரு மசாலா பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, இது 2யும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியன் ஃப்ளேவர்னு இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்கணும். இதில் வந்து க்ரீன் சில்லி கூட நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் 2 சின்ன வெங்காயம், சின்னதாக இருக்கிற மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் அதை தான் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தீங்கன்னா 1 வெங்காயமே போதும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் எக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த எக்கை கூட கடைசியாக உடச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நான் 2 தக்காளியை நல்லா பியூரி பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி இருக்கிற அந்த தண்ணியில் நல்லா வற்றிட்டு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்தாலேயே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அதை கணக்கு பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அந்த தக்காளி இருக்கிற அந்த தண்ணியில் நல்லா வற்றிட்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைனா டொமேட்டோ பியூரி வந்து உங்களுக்கு கெச்சப் கிடைக்கும்ல, அந்த கடைகளில் கிடைக்கிற அந்த டொமேட்டோ பியூரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும். அது வந்து பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே வந்து பாஸ்தாவை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு பாஸ்தா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டொமேட்டோ சாஸோ டொமேட்டோ பியூரி வந்து அந்த கெச்சப்லாம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அந்த அந்த லேஸான அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்துடும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு நம்ம இந்தியன் ஸ்டைல் நல்ல ஸ்பைசியான ஒரு பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எக்கை கூட பாயில் பண்ணி இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்கை பொரிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், டொஃபு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம பாஸ்தாவை ரொம்பவே ஹெல்த்தியான வகையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி பொடியாக சேர்த்துருக்குறேன். நறுக்கி பொடியாக சேர்த்துக்கலாம். நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சொல்லணுமா?